ஹாய், இன்றைக்கி வெண்பொங்கல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு குக்கரில் 1.25 டம்ளர் போல் பச்சரிசி, 3/4 டம்ளர் போல் சிறுபருப்பு, ரெண்டும் சேர்ந்து 2 டம்ளர் வரும். இதை நல்லா கழுவிட்டு இது கூட ஒரு 5.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றணும். அப்படி பண்ணும்போது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். பொங்கல் நல்லா சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுட்டு இது கூடவே ஒரு துண்டு இஞ்சியை நசுக்கி போட்டுட்டு தேவையான அளவு உப்பு, ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ஒரு பெரிய பீஸ் அளவுக்கு பட்டர் சேர்த்து நல்லா வேக விடணும். 3 விசில் வந்தோடனே இதை தனியாக இறக்கி வச்சுட்டு நம்ம இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கணும். அதுக்கு தாளிப்பு கரண்டியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 பச்சை மிளகா, கருவேப்பிலை, மல்லி இலை, முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா தாளிப்பு கொடுத்து இதை ஊற்றி இறக்கிட்டோம் அப்படின்னா சூப்பரான வெண்பொங்கல் ரெடியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.